20-25 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க இருண்டுன்னு இருக்கு. தெரியல அங்கே மழை வருதா இல்லையான்னு. மழை வந்துச்சுன்னா போச்சு, பார்ப்போம். அகெயின் ஆக்சிடென்ட். எங்க பார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். ஐயோ ஐயோ. இது பரூச் வந்தாச்சு. இங்க பாருங்க என்னவா தண்ணி. ஐயோ. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நேற்று நான் இங்கே தான் தங்கியிருந்தேன் மேலே. ஜெய மாதாதி ரெஸ்டாரண்ட் அண்ட் ரூம்ஸ். இது பைக் இப்போ தான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் சாய்க்கு குடிச்சிட்டு போகலான்னு. ஆக்சுவலி என்னென்னா இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குல்ல, அதனால் சரி கொஞ்சம் நம்ம பைக்கை கொஞ்சம் வாஷ் பண்ணிடலான்னு. சரி வாஷ் பண்ணிட்டு பைக்கை எல்லா லக்கேஜ் எல்லாம் மவுண்ட் பண்ணிவிட்டு கிளம்புவோம் நம்ம. வாங்க ஸ்டார்ட். Good morning dear friends, welcome back to my channel Raj Rider Explorer. மறுபடியும் உங்களை அனைவரையும் மனசார வெல்கம் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க dear friends? I hope நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு. இன்னொரு நாள் செகண்ட் டே ரைடிங். இது வெஸ்டர்ன் காட்ஸோடைய. ஆக்சுவலி நேற்று ராத்திரி என்ன ஆச்சுன்னா, நான் வழி தவறி விட்டேன். நான் தியாவூர்லேருந்து ரைட்டு எடுக்கணுமா இருந்தது. ஆனால் நான் இந்த ஹைவேல வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு சொன்னபடி அப்படி நான் ரைட் எடுத்து நான் மவுண்ட் ஆபு வழியாக போயிருந்தேன்னா எனக்கு 30-40 கிலோமீட்டர் ஜாஸ்தி வந்திருக்கும். ஆனால் இந்த ஹைவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்படியே இருக்குது ரோடு. ஏன்னா என்னென்னா இது 40 கிலோமீட்டர் கம்மியாக காமிக்குது, அதுதான். ஆனால் இது உதய்பூர் போயிட்டு போகும். அது நான் உதய்பூரை போயிருக்க மாட்டேன். அது நேராக பாலன்பூர் வழியாக மவுண்ட் ஆபு, அப்புறம் மெஹசானா, அகமதாபாத் போயிட்டுருப்பேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அங்கே பாருங்க இருண்டுன்னு இருக்கு. தெரியல அங்கே மழை வருதா இல்லையான்னு. மழை வந்துச்சுன்னா போச்சு, பார்ப்போம். பெட்ரோல் லாஸ்ட் இதில் வந்துடுச்சு. எல்லோ லைட் வந்துடுச்சு. இப்போ என்னன்னு தெரில, ஒரு 20-25 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. எந்த ஒரு பெட்ரோல் பங்கும் இந்த பக்கம் இல்லை, வரல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. சில பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க முன்னாடி இருக்குன்னு. எங்கே முன்னாடி இருக்குன்னு தான் நான் வர மாட்டேங்கிறது. ஐயோ, ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. இப்போ என்ன இந்த ஹைவே இப்படி இருக்கு? Dear friends,
இந்த ஹைவேல மறந்துட்டு கூட வந்துடாதீங்க, அதோட நைட்டில் மட்டும் வந்துடாதீங்க. பரவாயில்ல, இது ஒரு புது அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வரலாம், பரவாயில்ல. ஆனால் நைட்டில் அவாய்ட் பண்ணுங்க இந்த ரோடை. பை சான்ஸ் யாருன்னா வந்தீங்களா இதில். ஃபைனலியாக இங்கே கிடச்சிருச்சு. இங்கேருந்து இன்னொரு ஜஸ்ட்டு சாரியா பெட்ரோல் ஃபியூலும் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கேருந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் நார்த் துவார் வரும். அங்கே பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லாம். நேற்று ஃபுல் டே ஃபுல் நைட்டு வந்து இதில் ஏசியில் படுத்துனதில் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, கோல்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம், இதுக்கும் ஒரு வழி. ஓகே, ராஜஸ்தான் இன்னும் 54 கிலோமீட்டர். இடம் செம்மையாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. நைட்டில் மட்டும் வந்துருந்தோமா அவ்வளோதான். ரோடு பரவாயில்ல, ஆனால் இடையில கொஞ்சம் நடுவில் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் பரவாயில்ல, ஓகே, ரோடு ஓகே. உதய்பூர் இன்னும் 113 கிலோமீட்டர். காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு டீ தான் சாப்பிட்டேன், குடிச்ச டீ அண்ட் பிஸ்கட். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது. ஐயோ, இப்போ நம்ம நேராக போயிட்டோமா உதய்பூர் வந்துடும். ஜஸ்ட் உதய்பூர் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம நேராக அகமதாபாத். Udaipur, straight Ahmedabad.
தான் லன்ச் பண்ணினேன். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலன்னு ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. ஆனால் ராத்திரி சாப்பிட்டதுல வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு, கேஸ் ட்ரபிள் ஆகிடுச்சு ரொம்ப. என்ன பண்ணுறது, அதனால் வந்து இப்போ ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டேன் தால் ரைஸ். அதுவும் இங்கே இருக்கிற ஊருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, டேஸ்ட்டே இல்லை. டேஸ்ட்டு கூட விட்டோம், ஆனால் ஒரு மாதிரியாக கைண்ட் ஆஃப் ஸ்மெல் அது பிடிக்கல. அதனால தான் சரி ஓகே. இப்போது இன்னும் 170 கிலோமீட்டர் இருக்குது அகமதாபாத்துக்கு. ஆனால் இப்போ வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, அகமதாபாத் நான் போகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து ஷாம்லாஜின்னு ஒரு இடம் வருது, அங்கே வந்து லெஃப்ட் எடுத்தோமா மொடாசா வழியாக நம்ம வந்து மும்பைக்கு போயிடலாம். ஏன்னா எனக்கு மும்பை வழியாக தான் போகணும் கல்யாணுக்கு. ஏன்னா அங்கேருந்து நம்ம அது லோனாவாலா ஆகட்டும் இல்லை மகாபலேஸ்வர் நம்ம அங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பார்க்கலாம். இப்போ ஷாம்லாஜி ஒரு தடவை போய் அங்கே போய் இந்த ட்ரக்குக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் விசாரிப்போம் என்ன ஏது எப்படின்னு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ரோடு செம்ம அவசரம், இப்படியே இருக்குது. போன ஒரு 200 கிலோமீட்டர் ரோடு செம்மையாக இருக்குது. குஜராத் வந்தாச்சு, என்ட்ரி பண்ணியாச்சு நம்ம குஜராத். இப்போ தான் இன்டர்ஸ்டேட் செக் பாயிண்ட் போச்சு வெளியே. மொடாசா அஹமதாபாத் லோடா. இங்கே மார்க்கெட் போட்டிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் எல்லாம் சந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே. சரி, இங்கேருந்து இன்னும் நேராக ஒரு 75 கிலோமீட்டர் போனோமா வடோதரா. இப்போ தான் ஜஸ்ட் தோதரா நான் க்ராஸ் பண்ணியாச்சு. இது பைபாஸ். டெஸ்டினேஷன் நான் எங்கே இன்றைக்கி தங்கணுமே, அந்த டெஸ்டினேஷன் பார்த்தா 10 மணி சொல்லுது. 248 கிலோமீட்டர். அப்பா இப்போ தான் 4:50 நிமிஷம். எப்படி இது ஜாஸ்தி காமிக்குது இந்த புரியுது. இது ரோடு சும்மா அப்படி தான் இருக்கும். இன்னும் இப்போ வரைக்கும் கண்டினியூஸில் ஓட்டியாச்சு, நம்ம செம்மையாக ஓட்டியிருக்கோம். எங்கன்னா இப்போ நிறுத்தி கொஞ்சம் சாய் என்ன குடிக்கணும். ஓ, இது எக்ஸ்பிரஸ் வேவா தெரியலையே எனக்கு. ஏன்னா இங்கே வந்து அலவுட் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. போயிட்டு இருக்காங்க. ஆக போவோம். வடோதரா இன்னும் ஒரு 31 கிலோமீட்டர். அப்புறம் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம நேராக மும்பை ஹைவே பிடிச்சிடலாம். இது கூட அப்படி தான் போகுது. எல்லா பைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் அதுதான் நான் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். நான் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸ்பிரஸ் வேல வந்து அலௌடு இல்லைன்னு. ஆனால் இது எக்ஸ்பிரஸ் வேவா இல்லை வந்து நார்மல் ஹைவேவா எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆனால் எக்ஸ்பிரஸ் வே இப்படி இருக்காது. ஓகே, ஃபைனலி நம்ம எந்த ஹைவேல வரணுமா இருந்தது வந்தாச்சு. அகெயின் ஆக்சிடென்ட். எங்கே பார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். ஐயோ ஐயோ ஐயோ. என்ன
சொந்தக்காரங்க அக்காங்க தான் அழுகுறாங்க. ஐ மீன் பெண்ணுங்க தான் இதில் அதிகமாக விழுறாங்க. நான் இப்போ வரைக்கும் 3 ஆக்சிடெண்ட் பார்த்தேன். அந்த 3 ஆக்சிடெண்ட்டில் விமன்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமாக அடிபட்டுருக்கு. அதுதான் பார்த்து ஓட்டணும். பார்த்து ஓட்டலனாக்கா சில சமயம் இந்த மாதிரி ஆயிடுது. இது பரூச் வந்தாச்சு. இங்க பாருங்க என்னவா தண்ணி. ஐயோ, 2 பக்கமாக வருதா இல்லை போதா புரிய மாட்டேங்கிறது. இல்லை போகுது, இந்த பக்கம் ஒன்று அப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இங்கே வர கார் அண்ட் பைக்கு, அங்கே வர பஸ் அண்ட் லாரி, கண்டெய்னர்ஸ். ஐயோ, நான் ஸ்டாப்பாக செம்மையாக ரைடிங் ஆகிடுச்சு. 1:30 மணிலேருந்து 7 மணி இப்போ. ஐ மீன் எவ்வளோ அரௌண்ட் 5.5 hours to 6 hours நான் ஸ்டாப் ரைடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போது எங்கே நான் வந்து ஒரு இல்லாட்டி சூரத் கிட்ட போய் ரூம் எடுத்துகிட்டு தங்கிடணும். ஏன்னா நேற்று வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா சொல்கிறாங்க, அம்மா அண்ணா இந்த மாதிரி 8 மணிக்குள்ளே எடுத்துடுன்னு, நைட் டிரைவிங் பண்ணாதுன்னு கோவப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இங்கே ஹோட்டல்ஸ் நல்லா இருக்குது, நல்லா ரூம் எல்லாம் கிடைக்கிது, பார்க்கலாம். ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது. லாஸ்ட் டைம் கூட நான் காரில் வரும்போது இந்த ரூட்டில் தான் வந்தேன் நான், அம்மா கூட்டிக்கிட்டு. கடும் மோசமாக இருந்துச்சு. சேம் இப்போ கூட அப்படியே இருக்கு. என்ன இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிதின் கட்கரி அந்த மாதிரி நம்ம ரோடு போட்டுட்டோம், அமெரிக்கா கூட நம்ம வந்து இன்னும் கம்பேர் பண்ணலான்னு. அதில் அந்த அமெரிக்கா ரோடு கூட ஒன்றும் இல்லையாம இந்த ரோடு கிட்ட. இங்கே பாருங்க என்ன மாதிரி ரோடு. ஐயோ, கையில் வேலை ஆகிறதில்ல, ஆனால் வந்து வாயில் இவங்க ரொம்ப நல்லா வேலை பண்ணுறாங்க இந்த பிஜேபி. சூப்பர். ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே சரியா போடுங்கப்பா. சொல்றதா போங்க. இங்க ரூம்ஸ் பிரச்சனை இருக்கு. ஆனா வந்து டிவி இல்லைன்னு சொல்றாங்க. அதனால 1500, 1800, 2000. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. கிச்சடி சாப்பிட்டேன் நான். இப்போது ஜஸ்ட் ஒரு டீ வர வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு நேராக போகலாம், ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 700 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிடுச்சு பைக்கு. கொஞ்சம் டயர்டாயிட்டேன். டயர்டு எதுக்கு ஆகிட்டேன்னா வந்து இடையில ரொம்ப டிராஃபிக் ஜாம், ரொம்ப மோசமான ரோடுங்க கொஞ்சம் வந்திருக்கு. அதனால தான் இப்போ டீ குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்குவோம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சூரத்தில் இருக்கேன். நாளைக்கு வந்து பைக்கை வந்து நான் நினைக்கிற போய் சர்வீசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கல்யாணத்துக்கு போகலான்னு.
எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து நான் எங்கே ரூம் எடுத்துருக்கோம் அது நான் காமிச்சிருக்கேன் ஹோட்டலெல்லாம். ஓகே, பார்க்கலாம். இங்கே தான் சாப்பிட்டேன். இது தான் ஹோட்டல் ஸ்வாகத். இங்கே தான் நான் ரூம் எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே இருக்குது நேஷ்னல் ஹைவே 48 சாரி. இங்கே தான் ரூமு எல்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் தான் என்ன, சாரி 300 மீட்டர் இந்த பக்கம் இது இருக்குது, என்ன சொல்லுங்க, டோலு. இவர் மிஸ்டர் பாட்டிதார் இங்கே தான் வேலை பண்ணுறாரு. இவரு நம்ம என்ன சப்ஸ்கிரைபரு, இங்கே தான் வேலை செய்கிறாரு. हाय हाय कर दो, कल आएगा आपका, ठीक है? ओके. इवर नंबो सर. हाय, क्या आपका नाम है? ओह, वेरी गुड वेरी गुड वेरी गुड. பைக் அங்கே நின்று இருக்கு கொடியோட சூப்பரா. இதுதான் டோல்கேட்டு. நான் இப்போ யூ டர்ன் பண்ணிட்டு போகணும். நான் மும்பைக்கு இப்படி போனோமா நேரம் அஹமதாபாத் போயிடுவோம். சரி வாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் ரூம் காமிச்சிடுறேன். भैया नहीं है, भैया नहीं है जो रिसेप्शन में बैठे थे पहले? नहीं. अच्छा ठीक है. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஆனால் லிஃப்ட் இல்லை இங்கே. ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா க்ளீன் ஒன்றும் பண்ணல. இதுதான் ரூமு. பரவாயில்ல, ஏசி. இது டாய்லெட் பாத்ரூம். பரவாயில்ல, நல்லா க்ளீனாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, என்ன இருந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, மறுபடியும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பாருங்கள் ஃபுல். ஓகே, இதுதான் நான் உங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். நாளைக்கு சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.